பேசக்கூடாது. அலட்சியமா அலட்சியமா ஆணுவமா இல்ல திமிரா? யாருங்க நீதான். நானா திமிரா? அந்த பையன் திமிரு. நீதானா சிமுலு? சிமுலா சிமுலா அவன் சொல்றாங்க சிமுலுன்னா. சிமுலு இல்லப்பா, தப்பி சிமுலா. ஐயோ மண்டையில் அடிக்கிறா. ஆமா என்ன பண்ணுவேன்? சிவனின் போறோம் போவான். சிவனின் போறோம் போவான். நேரம் அம்மாட்ட போய் அம்மாட்ட போய் அம்மா 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 வா புள்ள என் மண்டையில அடிச்சிட்டான். மண்டையில அடிச்சிட்டான். இப்ப நான் வந்து எங்க அடிக்கிறது அப்படின்னு கேட்பேன். போய் அடிச்சு போயிடா. அது இருந்தாலும் அடிக்க போறேன். அது இல்லையா? இல்ல 13 வயசுல தீங்கிட்டேன். 13 வயசுல தீங்கிட்டியா? உமா காரியா? உமா காரியம் தான் இன்னும் அலட்சியமா அது என்ன சொல்லும் போது அப்படின்னா சிரிப்பினடா சிரிப்பினவங்க சிரிப்பி. ஏன்னா இது புண்ணாக்கு சிரிப்பு. புண்ணாக்கு சிரிப்பா? புண்ணாக்கு சிரிப்பு. புண்ணகி புண்ணகி புண்ணகி. அந்த கலாவுக்கு போ. அதை விடு, இதை புடி. எதை புடி? எதை புடி? அந்த கால புடி. அந்த கால. ஐயோ சமைக்காம இருக்கக்கூடிய சமையா அப்படி அப்படி அறிந்தவனா அறியாதவனா புரிந்தவனா புரியாதவனா? தெரியாத கூத்தாடுறோம் பையா. ஐயோ தெரியா கூத்தாடுறோம். நீ யாரு? வாய் எருமை எனக்கு தெரியும். எருமையா? பெருமை எனக்கு தெரியும். பெருமை எங்க பெருமை உங்களுக்கு தெரியும். உங்க பெருமை நாங்க சொன்னா உங்களுக்கு பெருமை தெரியுமா? பெருமை தராது. உங்க பெருமை நாங்க சொல்ல வேண்டும். நீங்க இல்லாத இடத்துல உங்க பெருமை நாங்க சொன்னா உனக்கு பெருமை தரும். எங்க பெருமை நீ சொல்ல வேண்டும். ஆனால் நாங்க இல்லாத இடத்துல எங்க பெருமை நீ சொன்னா எங்க பெருமை தரும். உங்க பெருமை சொல்லுங்க. எங்க பெருமை அங்க டாஸ்மார்க்ல பேசுவோம். பேசுறதுக்கு ஆள் வேணும்.
ஏங்க, அவன் சொல்றான் நீனு கை கொடுக்குறியா ஆ, உங்க பெருமையை அங்க சொல்றான் இங்க போட்டு சொல்றீங்க டாஸ்மார்னா டாஸ்மார்க்ல சொல்ல சொன்னேன். அந்த கடையை போய் கட்சி சொல்றீங்க டாஸ்மார்க்ல என்னடா செவுரு கை ஆரிக்கிற கட்சி மாதிரி அது சத்த இந்த பையா அவன் வீட்டுல மாட்டிக்கா எந்த பையன் உன் பையன் என் பையன் வயல் போட்டுருக்கீங்க அதுக்கு எனக்கு பேச உங்க கேஸும் எங்க கேஸும் சொல்லிட்டு குமசபைக்கு மேல தூக்கி வச்சுட்டா ஆமா உங்க பையன் மேல விடுவாங்க. நானே இருக்கிறேன். ஆமா, டேய். இது பார்த்தா இது புறா இதெல்லாம் ஐயோ ஐயோ கஞ்சமோளா என்னுடைய ஊரு தான் எனக்கு விளங்க மாட்டேன் ஊரா இளங்கல் பட்ட சொல்ல ஏன் ஊரு இல்லையா அதல்லடா இந்த நாடு இருக்கின்றது. ஆமா இது எந்த நாடு? என்ன இது இதுதான் கோடாரி பூம்பட்டினம். ஏய் கோடாரி பூம்பட்டினம்டா கோடாரி பூம்பட்டினம் பொட்டலால மெச்சிரு கோடாரி பூம்பட்டினம் பட்டணமா கொட்டிய தேசம் கொட்டிய தேசம் ஆமா கோடாரி பூம்பட்டினம் ஆமா கொட்டிய தேசம் கொட்டிய தேசம் ரெண்டு பேர் வருது இந்த கொட்டிய தேசத்திலே எப்படி ஆமா நாட்டுக்கு நாள் புறமோ இருப்பு கோட்டைடா இழுப்பு கோட்டை இல்ல கம்யூனிட்டி கோட்டை ஐயோ என்னங்கடா டேய் மண்ணே போடா வேப்ப கோட்டை நாட்டுக்கு நாள் புறமோ இருப்பு கோட்டை அடிவாகே சிவன் கோயில் அமைந்தானா அடிவாகே சிவன் கோயில் அமைந்தானா ஒரு பக்கம் மறுத்தால் இந்த பக்கம் மறுத்தாலும் கோழியார் செங்கமார் வாழக்கூடிய நாடு என்னுடைய நாடு அதுதான் அப்படி கோடாரி பட்டணத்தை ஆண்டு வர முடியாது.
தொட்டிய தேசம் தொட்டிய தேசம் கோனேரி பூம்பட்டினம். ஓ தொட்டிய தேசம் கோனேரி பட்டணம். ஆமா ஆமா அப்பா. ரெண்டு நாளகம். ஆமாங்க வரும்படியான என்னோட ராமதேவ் இருக்குது. ஆமா என்ன என்னடா ஊர்ல திருநாள் நடக்குது அண்ணன் கடை போட போறீங்க? இல்லப்பா இந்த பொம்மை வைக்கிறது பொம்மை பொம்மை சொல்லுங்கப்பா பொம்மை நினைக்கிறா பொம்மண்ண மகாராஜன். ஓ பொம்மண்ண மகாராஜா நான் பொம்மை வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஓ அவர் பொம்மை வைக்கிறேன்றாரு. அவர் வீடு கட்டிருக்கான். ஆமா திஷ்டி பொம்மை திஷ்டி கண்ணு படுது. பெரிய மெத்த வீடு. ஆமா மாடி மேல மாடி மாடி மேல ஓடி கட்டுற மாடி மேல மாடி மாடி மேல வேற ஒரே மாடி தான். ஒரே மாடி தான். ஆமா மேல முடிஞ்சது ஒரு மாடி. ஒரு மாடி மேல பசங்க சமாளிச்சு மேல கட்டலாம். அதுக்கு மேல அப்புறம் திறந்து வைக்கணும். ஆமா ஆனா ரெண்டு பொம்மை டிஸ்டி பொம்மை கட்டணும். ரெண்டு பொம்மை. ஆமா என்னடா ஒரே பையனாச்சா உங்களுக்கு வீடு கட்டானே ஆயிடுது ஓம்பூடு ஏம்பூடு ஓம்பல் ஏம்பல் அது அண்டா சொன்ன ஓம்பல் ஏம்பல் வந்துடும். ஆனா நாங்க நீட்டி பாரு நாங்க நீட்டிங்க பள்ளி ரெண்டு வெளியே இருக்குது பாரு பள்ளி வெளியே இருக்கு. அந்த பொம்மை ரெண்டு வாங்கி கொடு. இந்த பக்கம் அந்த பக்கம் யாரு பொம்மை கேட்டவரு நான் சொல்லிடுவேன். ஆயிட்டு வச்சுட்டாரா என்ன கேட்டேன் அதே மாதிரி வந்துட்டு போறா நாடகக்காரங்களுக்கு இது இந்த மாதிரி மதிப்பெல்லாம் நிறைய வரும் வரும் ஆமா ஆனா சர்ப்பம் மட்டும் தீண்டி செத்தான் மட்டும் இருக்காது. தூக்கு மாடி சாவான் காலு ஈட்டு சாவான் சாவானுவோம் வாய் ஈட்டு சாவான் மண்ணு சாவானுவோம். நாடகக்காரங்க இப்படி எல்லாம் சாவானே தவிர ஆமா ஆனா சர்ப்பம் மட்டும் தீண்டாது. இது கடிச்சு செத்தவங்க இருக்காங்களா? அது கேள்விப்படவில்லை. கேள்வியாவது பண்றீங்க? இல்ல 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 ஆமா ஆமா நம்ம எங்க எங்க போறோம்? ஆமா ஆமா எந்த இடம்னு தெரியும். இருட்டு நேரம் போகாது. பகல் நேரம் போகாது. எந்த நேரத்துல போனாலும் எங்க போனாலும் அப்படி அது தீண்டாது. அது போகட்டும். அடிக்கக்கூடிய ஆமா அடிக்க முடியாது. ஆமா பொம்மான ராஜன் கொட்டிய குலம் கம்மால் குலம் அப்படி ஒரு இந்த குலம் அப்படி உரைக்க முடியாது. இந்த பொம்மான ராஜன் வருகிறதா ஆறில் ஓர் கடமையினை வாங்கி 6 கடையில ஒரு கடையில வாங்குறதா? சொன்னிப்பா 6 கடையில ஒரு கடையில வாங்கிட்டேன். நான் என்ன வாங்க வந்து 6 கடையில 6 கடையில ஒரு 5 கடையில வாங்குறேன் ஒரு கடையில வாங்க வேண்டாம். சொன்னீங்களப்பா கடமை இருக்கிறது. ஒரு மன்னனா இருந்து விட்டால் ஆட்சி நடத்த வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? வெட்டி வைத்தல் கட்டி வைத்தல் சால வசதி செய்தல் அப்புறம் ஒரு மன்னன் அவன் வெட்டி வைக்கணும் நட்டு வைக்கணும் கட்டு வைக்கணும். என்ன காரணங்க அதெல்லாம் தெரியாதுங்க. ஆட்சியில் இருந்தார் திருவிழா நடக்குது. ஆமா இந்த தலைவர் நல்லா இன்னும் நல்லா நடக்கும் அப்படி சொல்றாங்களா? அதுதான் ஆமா அந்த நல்ல பேரை கொடுக்கிறது யாரால? யாரா ஊர் தலைவராக? ஆமா ஊர் தலைவராக. ஆமா ஆமா அப்படி இருந்தாலும் என்னென்ன செய்ய? வெட்டி வைத்தல் கட்டி வைத்தல் நட்டு வைத்தல் சால வசதி செய்தல். நட்டு வைத்தல் வெட்டி வைத்தல் கட்டி வைத்தல் சொன்னீங்களே. கட்டி வைத்தல் ஆலயம் கல்வி சாலையோ அதெல்லாம் கட்டி வைத்தா புண்ணியம் கிடையாது. ஆலயம் கட்டி வைக்கிறாங்க. ஆமா என்ன செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை என்ன எல்லாம் ஊரு பூரா போவாது. 4 பொன்மேட்டு போவாங்க. கருப்பூரை ஏற்றுவாங்க. விளக்கெடுத்துட்டு வருவாங்க. இந்த மாதிரி திருவிழா வந்தாக்கா இந்த மாதிரி திருவிழா வந்தாக்க 2 நாள் 3 நாள் 10 நாள் திருவிழா நடக்குது. ஆமா அது மட்டும் தான் கூட்டம் வரும்.
டாஸ்மார்க் சாராய கடை கட்டி வைங்க. தெலுங்கு கூட்டம் வரும். டாஸ்மார்க் கட்டி வச்சா தெலுங்கு கூட்டம். அளவுக்கு இருந்தா கூட்டம் வரும். நல்ல வருவான். எல்லாமே வருவாங்க. எவனுக்கு பொண்ணுனே தெரியாத கூட வருவான். அப்புறம் எல்லாருமே சேர்ந்துதான் கட்டி வைக்கிறாங்க. அப்புறம் தனித்தனியா டாஸ்மார்க்க கட்டி வைக்கிறது அது யாரு கட்டி வைக்கிறீங்க? நீங்க தான் கட்டி வைக்கணும். அது டாஸ்மார்க்க கட்டி வைக்கிறது நான் கட்டவே மாட்டேன். அது யாரு அது தேவைப்பட்டதோ அவன் தான் கட்டுவாங்களா? ஓ அதுங்களா நீங்க அனுமதி கொடுக்க ஆலயத்துல 3 இடத்துல இருந்தது, ஒரு இடத்துல தான் வச்சுக்கிறாங்க. என்னது டாஸ்மார்க் புண்ணிய படுறவனு தான் அது தேவைப்படுவாங்க. அப்படி செய்தாலும் ஆலயம் வெட்டி வைத்தாலும் வெட்டி வைத்தலன்னா அதுதான் குளம் வெட்டுறது. ஒரு ஆலயத்தை ஆலயம் இல்லாத ஊரு ஆமா அழகு தராது. ஆலை போவாங்க, சாமி கும்பிடுவாங்க, ஒரு வெயில் கிழமை இருக்கும், தோட்ட போய் தண்ணி போய் குடிப்பாங்க, வருவாங்க, அயர்ந்து உட்காருவாங்க, நட்டு வைக்கிறாங்களா? அது என்ன மரம்? வேற மரம், புளிய மரம், புளிய மரம், வேலை மரம், வேலை மரம். பக்கத்துக்காரங்களுக்கு நட்டு வைத்தல இந்த மாதிரி ஆலயம் விரிச்சம் இருந்தால் நிறைய பெரிய வருவாங்க. புண்ணியம் கலையாறு போகலாம் அப்படி என்று நினைப்பார்கள். அப்படி ஒரு கிழமை வாங்கி தவறாமல் செங்கோல் அரசாட்சி செய்து வரும்படியான இந்த மன்னாதி மன்னன் மகுடமுடி வேந்தன் இந்நாட்டுக்கு இறைவன் பொம்மன ராஜன். அப்படி பொம்மன ராஜன் என்று மீண்டும் நீ என்ன செய்வாய்? என்று சொல்ல முடியாத வார்த்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மன்னனா இருந்தா சாம சதுர உபாயங்கள் அறிந்து எவன் ஆட்சி நடத்துகிறானோ அவன் தான் மன்னன். மன்னரே அல்ல அப்படி என்று கும்படியான நான் இருந்தாலும் தெய்வ சிந்தனை இருக்கணும். ஒரு மனிதனுக்கு தெய்வ சிந்தனை வேணுங்க. தெய்வ சிந்தனை வேணும். மனிதனா பிறந்து விட்டால் என்ன தெய்வ சிந்தனை இருக்க வேண்டும். ஆமா 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 தெய்வ சிந்தனை எதுக்கு? 6 அறிவு மனிதனுக்கு. 6 அறிவு. அதுல சிரத்தை என்ற அறிவு இருக்கிறது, சிந்திக்கக்கூடிய அறிவு. அந்த அறிவை ஆராய்ந்து ஆட்சி நடத்த வேண்டும். அப்படி நான் யாரை வணங்குவேன்? அந்த பாபா ஆமாங்க. குறைபாடு இல்லாம என்னதான் பொம்மன் ஆட்சி செய்து வராரு. இவ்வளவு பேசி விட்டுருக்கேன். ஆமா எனக்கு திருமணம் ஆயிடுச்சுடா. உனக்கு கல்யாணம் ஏங்க? உனக்கு கல்யாணமா? இல்லைங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, தப்பு பண்ணிட்டீங்க. என்னது? எனக்கு ஒரு கத்திரிக்காய் வச்சா என்ன? கத்திரிக்காய் இல்லடா, பத்திரிக்கை எதுக்காக? இவ்வளவு கூட இருமா, கூடவே இருந்தமே, மந்திரியா இருந்தேன், திருமணம் ஆகுதா, ஒரு பத்திரிக்கை வச்சா ஏதோ என்ன முடிஞ்ச கொஞ்சம் வச்சுட்டு போவோம். ஏதோ தேவைப்படுது. ஆமா ஆமா. ஏதோ பணம். ஆமா. ஏதோ பணமோ. சரி அந்த தேவைப்பட்ட ரூபா வைப்பேன். பின்னங்க எப்பயா அந்த மாதிரி பணம் வச்சு நான் அதுக்காக வரல. அந்த மாதிரி நான் என்ன அரசராச்சு உங்ககிட்ட பொருளா இருக்கு. என்கிட்ட என்ன பொருள் அதான் கேட்டேன்.
கதாநாயகிங்க. மங்கநாயகி 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 ஓ மங்கநாயகியா? மனைவி பேரு மங்கநாயகி. ஓ மங்கநாயகி. அப்படியே மங்களமா இருப்பான். அடேயப்பா எப்ப மங்கநாயகி. பார்த்தாலும் ஆஹா. மங்களா மங்களா. மங்களா. ஐயோ, நானு மங்களம் தான்ப்பா. கொண்டாடி பாரா. மங்களம் மங்களம். ஓ மங்கநாயகி மங்கநாயகி. மங்கநாயகா அந்த மங்களத்தை சொல்ல வரல. மங்கநாயகி என்று பெண்ணை வளர்ந்து ஆளுக்கு ஆளாகவும் ஆமா. பெண்ணுக்கு பெண்ணாகவும் ஆ. ஒரே சுதனி சுரேஷ்மணியா? சுதனின்னா பெண்ணு போட பண்ண முடியா? உணவந்து புள்ள அது போற என்னன்னா மத்தியில் அப்படித்தாண்டா ஓ ஊட்டி அப்படிதான் நீங்க ஏன் அஞ்சு இருக்கா? மூணு பொட்ட புள்ள நீ யாரும் இல்லை. ஹாய் 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 ஹாய். எவ்வளவு அவுளுக்கு வந்துடும். நான் எப்படா பொண்ணை கட்டி கொடுக்குறது? ஏய், அப்படி நான் எப்படா 3 பொண்ணையும் கட்டி கொடுக்குறது? நான் சரியா சமாளித்தாலும் என் பொண்ணை கட்டி கொடுக்குறோம். யார் இது? அதையா அதனாலே பொம்மி 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 என்று ஜீவ பிள்ளை. ஆமா பரவாயில்ல. இந்த வயது வரல. அரிய பிள்ளை. சின்ன பிள்ளையா? பரவாயில்ல. 13 வயசு. பக்குவமா இருக்குப்பா. சின்னஞ்சிறு பிள்ளை பிள்ளை பிள்ளை. அது இருந்து கொண்டு இருக்குது. அது ஏண்டா ஓ அது கல்விச்சாலையிலே படிக்குது. யாரு கண்டு சொல்லிக்க போகுது? கல்வித்துறைக்கு போறடா. கல்விச்சாலை கண்டு இருக்குங்க. ஓ கண்டு படிப்பு படிப்பு. ஐயா மண்ணாத மண்ணாத போறேன். அதனாலே இன்று பிள்ளையை பார்க்க வேண்டும். ஆமாங்க. மனைவி சென்று பொண்டாட்டியும் பார்க்கணும். பார்க்கணும். ஆமாங்க. பொண்டாட்டியும் பார்க்கணும். உங்க மனைவியும் பார்க்கணுங்க. பிள்ளையும் பார்க்கணும். பார்த்து யாரு? ஆமா. பெண் என்ன செய்யுது? ஆமா. நல்ல கல்விச்சாலை படிக்கிறா. படிக்கிறா. படிக்காத இருக்குதா? வேற யாரும் போச்சா? அதையும் கேட்கணும் இல்லையா? அந்த இது போறகாவே அப்படி கல்விச்சாலைகளை கற்றுக் கொண்டிருக்கிறது. ஆமாமா. கவனிக்க வேண்டும். ஆமாமா. அதனால மனைவி அழைக்க வேண்டும். ஆமா. எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய வலிமையை பார்க்க நல்லவரை தரக்கூடிய அம்பாளுடைய பாகத்துக்கும் சபையில அமர்ந்திருக்க தனவான்களுடைய பாகத்துக்கும் எண்ணற்ற வாலிபர்களுக்கும் நாடக ஆசான் காலஞ்சென்ற எமது தந்தை சிவனந்திபுரம் கோயந்தராமன் நாடக ஆசானுடைய பாகத்துக்கும் இந்த ஆசானுக்கும் உமக்கு வணக்கம். ஓடு மங்கநாயகி கூட்ட ஓடு. இப்படியே பொம்மநாயக மங்கநாயக வருவது காண்க.